ओं नमो वेंकटेशाय। वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन। वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। श्री गुरुभ्यो नमः। तिरुमला तिरुपति देवस्थानम श्री वेंकटेश्वरा भक्ति चैनल இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை மூலபாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். ஆத்மியம் என்ன சொல்லுகிறது என்று பார்த்தோமானால், தரோவாச்ச பகவன் பரமேஷான பக்திரவ்யபிசாரிணி பிராரப்தம் புஜ்யமானஸ்ய கதம் பவதி மே பிரபோ. பூமாதேவி சாக்ஷாத் பகவானிடம் நேரடியாக வந்து இந்த பிரார்த்தனை செய்கிறாள். ஹே பகவன் பரமேஷான பிராரப்தம் புஜ்யமானஸ்ய பக்தி அவ்யபிசாரிணி பக்தி கதம் பவதி ஹே பிரபோ அப்படின்னு பிரஷ்னம் பண்றார். பக்தியானது எப்படிப்பட்ட பக்தி என்றால், அவ்யபிசாரிணி மாறுதல் இல்லாத பக்தியானது பிராரப்தம் புஜ்யமானஸ்ய. பிராரப்தம் என்றால் சுகம் துக்கம் ரெண்டையும் சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல துக்கம்னு எடுத்துக்கணும். ரொம்ப துக்கத்தில் இருக்கக்கூடிய மனுஷன் புஜ்யமானஸ்யன்னு அனுபவிச்சுன்னு இருக்கிற மனுஷனுக்கு பக்தியானது அவ்யபிசாரிணி பக்தி கதம் பவதி எப்படி வரும்பா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறா. அதற்கு பகவான் மேற்கொண்டு பலவிதமான ஸ்லோகங்களில் இந்த பகவத்கீதையினுடைய மகாத்மியத்தை ரொம்ப சுருக்கமாக சொல்கிறார். அதுலேருந்து கொஞ்சோண்டு பார்த்துட்டு நம்ம மேற்கொண்ட ஸ்லோகங்களுக்கு போகலாம். விஷ்ணுருவாச்ச பிராரப்தம் புஜ்யமானோ ஹி கீதாபியாசரதः பதா சமுக்தஸ்ஸ சுகி லோகே கர்மணா நோபலிப்யதே. பிராரப்தः பிராரப்தம் புஜ்யமானः. இந்த துக்கத்தில் இருந்தாலும் எவன் ஒருவன் இந்த கீதையை அபியாசம் எப்பொழுதும் செய்கிறானோ, இங்கே அபியாசம் என்று சொல்வதற்கு கேட்கிறானோ, பின்னாடி சொல்ல போகிறார். அதுக்கெல்லாம் கேட்டாலே போதுங்கிறார். ஒரு பதம் சொன்னால் போதுங்கிறார், ஒரு அக்ஷரம் சொன்னால் போதுங்கிறார், பின்னாடி சொல்ல போகிறார். அதுக்கு தான் அபியாசம் எவன் ஒருவன் செய்கிறானோ ச முக்தா ச சுகி, அவன்தான் அனைத்திலிருந்தும் விடுபட்டவனாக ஆகிறான். இந்த துக்கத்திலேருந்து விடுபடுகிறான். எப்படி அப்படின்னு விசாரம் பண்ணுமோனோ, இந்த துக்கம் இருக்குது, அந்த துக்கத்திலேருந்து எப்படி விடுபட்டவனாக முடியும்னா, இந்த ஆத்மஸ்வரூபம் வேற இந்த சரீரம் வேற அப்படிங்கிற ஒரு ஞான நிலையை அடைகிறான் அப்படின்னு அர்த்தம். இதற்கு முதலில் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் நிகழ்ச்சியை நாம் துவங்கலாம். श्री गुरु प्रार्थना. गुरु ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः. गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् अनन्ताय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटिब्रह्माण्डनायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वरस्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्त प्रपंचस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभ संपत् समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत
तपस्वी जन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थम् राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गं महारस्कं वनमाला विराजितं शङ्खचक्रगदं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीता भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवा नीतिर्मतिर्मम। ரெண்டாவது அத்தியாயம் 52வது ஸ்லோகம். யதா தே மோஹகலிலம் புத்திர்வ்யதிதரிஷ்யதி ததா கந்தாசி நிர்வேதம் ஸ்ரோதௌ யஸ்ய ஸ்ருதஸ்ய ச. இப்பொழுது திரு டாக்டர் உவே அனந்தபத்மநாபாச்சாரியார் பகவத்கீதையினுடைய மகாத்மியத்தில் உள்ள ஸ்லோகங்களின் அர்த்தங்களை நமக்கு விவரிப்பார். அதை கேட்டு நம் அனுசந்தானம் செய்வோம். यदा ते मोहकलिलं बुद्धिर्व्यतिरिष्यति तदा गन्तासि निर्वेदं श्रोतव्यस्य श्रुतस्य च. ஓம் நமோ வெங்கடேஷாய. விஷயம் நம்ம எல்லாருக்கும் புரியுறது, சொல்லும் பொழுது ஆகான்னு கூட தோன்றது. ஒரு 2 உபன்யாசம் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, பிரசவ வைராக்கியம், ஸ்மசான வைராக்கியம். அதில் இன்னொன்று கூட சேர்த்துக்கலாம், உபன்யாச வைராக்கியம். உபன்யாசம் கேட்கச்சே ஆமாம் கரெக்டு அப்படித்தான், இல்லை நம்ம இனிமேல் அப்படி இருக்கணும் அப்படின்லாம் நமக்கு தோணும். ஆனால் ஹவு லாங், எவ்வளவு காலம் அது நிலைத்திருக்க போகிறது? இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டால், கர்மானுஷ்டானம் பண்ணினால்தான் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மனசில் ஒரு நிலைப்பாடு என்பது ஏற்படும். அன்பர்களே, இது பகவானுடைய வார்த்தை, யாரோ சொன்னான்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஸ்பஷ்டமாக பெருமாள் தானே சொல்லியிருக்கக்கூடியதான வார்த்தை. அப்பேற்பட்டவர் இப்படித்தான்
கர்மானுஷ்டானங்கள் பண்ணணும். அது செய்யாமல் நாம் எதை செய்தும் பிரயோஜனம் இல்லை. அது அவ்வளவு இன்றியமையானது என்று சொன்ன பிறகும் கூட சில பேர் என்ன தெரியுமா சொல்லுவா, நான் டெய்லி சகஸ்ரநாமம் சொல்கிறேன், நான் டெய்லி பகவத்கீதையை படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்வா. சரி, பகவத்கீதை படி, நல்ல விஷயம். சகஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணு, நல்ல விஷயம். சந்தியாவந்தனம் பண்ணினியா? சந்தியாவந்தனம் பண்ணினியா? நீங்கள் அதெல்லாம் சொல்லக்கூடாது. சுவாமி, உங்களுக்கு பகவத்கீதை எதனால் பிடிச்சிருக்கு? கிருஷ்ணனே சொன்னது. அவ்வளோ ஃபிலசாபிக்கல் தாட்ஸ் அதில் இருக்குது. நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் பகவான் கண்ணன் அந்த பகவத்கீதையில் சொல்லிருக்கானோ இல்லையோ? அப்போ நீங்கள் ஆஸ்திகர் தானே, உங்களுக்கு அந்த ஃபிலசாபிக்கல் தாட்ஸ் பிடிச்சிருக்கு தானே. அதே கிருஷ்ணன் தானே இந்த பகவத்கீதையில் தானே கர்மயோகத்தை விடக்கூடாதுன்னு சொல்கிறான். கர்மயோகத்தை விடுறது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறானே. உமக்குன்னு ஒரு கர்மயோகம் இருக்கே, விதிக்கப்பட்டிருக்கே, அந்த கர்மயோகத்தை விட்டுட்டு பகவத்கீதை படின்னு கிருஷ்ணன் சொல்லலையே. வெறும் பகவத்கீதை படிச்சுட்டா நமக்கு ஞானம் வருதுன்னு தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்கோ. நான் பகவத்கீதை உபன்யாசத்தை ரெகுலராக கேட்டிருக்கேன், அதனால எனக்கு ஞானம் வந்துருத்துன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதனால்தான் நாயமாத்மா பிரவச்சனேன லப்யா ந மேதையா. பின்னாடி விஸ்வரூபாத்தியாயத்தில் சொல்ல போறான், என்னை இப்படி பார்க்கிறிய அர்ஜுனா, ஞாத்தும் திரஷ்டும் ச தத்வேன பிரவேஷ்டும் ச, என்னை இப்படி அறிவதற்கோ பார்ப்பதற்கோ உணர்வதற்கோ அவ்வளோ சுலபம் இல்லை. நாகம் வேதைஹி ந தபசா ந யஜ்ஞேன. ஞானம் வந்துருத்து எனக்கு நொற்று. பகவத்கீதையில் எல்லா ஸ்லோகம் நொற்று. நீ எப்படி கேட்டாலும் மடக்கி கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன், எந்த ஆங்கிளில் கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன். போராது. என்ன இப்படி சொல்றீங்க? நான் சொல்லலை சுவாமி, கண்ணன் கீதையில் சொல்லிருக்கான். நீங்கள் தான் கீதையை நல்லா தனித்துவாளாச்சே, தினந்தோறும் பாராயணம் பண்ணுறவாளாச்சே, கீதா பாராயணம் பண்ணுறதுனாலே நல்ல ஞானம் உண்டாயிருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறவாளாச்சே. யோசிச்சு பாருங்க. வேற வழி கிடையாது. யதா தே மோக கலிலம் புத்திர்வியததிரிஷ்யதி ததா கந்தாசி நிர்வேதம் ஸ்ரோதவ்யஸ்ய ஸ்ருதஸ்ய ச. ஒருவேளை இப்போ அடியன் சொல்லக்கூடிய விஷயங்கள் வேணா கோபமாக வரலாம் உங்களுக்கு. ஆனால் கர்மயோகத்தை செய்து மனசு பக்குவப்பட்டது என்றால் அப்பொழுது இதுவரையிலும் நாம் கேட்காதது, இழந்தது, புரியுதா, எதோ தேவையில்லாதது தெரிஞ்சு வச்சுட்டோமே, அதை குறித்ததான ஒரு நிர்வேதத்தை அடையப் போகிறோம். அர்ஜுனனை பார்த்து பெருமாள் சொல்றாரு, நம்மளை பார்த்து சொன்ன வார்த்தை தான். இப்போ பதார்த்தம் பார்க்கலாம். புத்திஹி, அர்ஜுனா, கீழே சொன்ன அந்த புத்தியானது யதா, எப்பொழுது, அதாவது கர்மானுஷ்டானத்தில் கிரமமாக எப்பொழுது, மோக கலிலம், நம்முடைய அஞ்ஞானத்திற்கு காரணமான ஞானத்தை வியததிரிஷ்யதி, விடுகிறதோ கடக்கிறதோ. அதாவது அர்ஜுனா, இந்த புத்தியானது என்ன, நமக்கு மேல மேல சம்சார பந்தத்திற்கு காரணமான பற்றுதலை கிரமமான கர்மானுஷ்டானத்தினாலே எப்பொழுது விடுகிறதோ, யதா ததா ததா அப்பொழுது, ஸ்ருதஸ்ய ச, இதுவரையிலும் கான்சன்ட்ரேட் பண்ணி கேட்டிருக்க, ஆஹா கரெக்டு, இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அபூர்வமாக இருக்குது, இந்த விஷயங்களை நாம் இதுவரையிலும் இந்த ஆங்கிளில் நாம் ஆராய்ந்து பார்க்கலை, இப்போ தான் நமக்கு இதனுடைய கான்செப்ட் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிருக்கு என்பதாக. என்ன ஸ்ருதஸ்ய ச, இதுவரையிலும் நீ கேட்ட விஷயம், ஸ்ரோதவ்யஸ்ய ச, இனிமே கேட்க போற மேற்கொண்டு விஷயம். இப்போ தானே 2வது அத்தியாயம் வந்திருக்கோம், நாம் இன்னும் 16 அத்தியாயம் போனோமே, டிராவல் பண்ணணுமே. ஸ்ரோதவ்யஸ்ய ச, மேற்கொண்டு அறிய வேண்டிய விஷயங்கள். அது ஆஹா, இப்பயே இவ்வளோ விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதில் நாம் யோசிக்கிறதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் நாம் இன்னும் நிறைய பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்படி இருந்ததுன்னு சொன்னால் அப்போ இனி மேற்கொண்டு வளர வளர எப்படி இருக்கும், மேலே வர வர நமக்கு
அதனுடையதான அனுபவம் எப்படி இருக்கும்? அப்போ ஸ்ரோதவ்யஸ்ய ஸ்ருதஸ்ய ச, இதுவரையிலும் கேட்டது இனி கேட்கப்படுவது, கேட்கப் போவது, புரியுதா? அந்த விஷயத்தில் உனக்கு ஒரு நிர்வேதம் ஏற்பட போகிறது. நிர்வேதம்னு அர்த்தம் வெறுப்பு. நிர்வேதம்னா வெறுப்பு. என்ன கேட்டுட்ட சார்? ஷேர் மார்க்கெட் பற்றி தெரியும், தங்கத்தினுடைய நிலவரம் தெரியும், பெட்ரோல் ப்ரைஸ் பற்றி தெரியும், இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் மொத்தம் தெரியும், உலகத்தில் யார் யார் பணக்காரர்கள் யார் யார் பணக்காரர்களே இல்லை, அதுக்கப்புறம் என்னென்ன கம்பெனி யார் யார் வாங்கியிருக்கா யார் யார் வாங்கலைன்றது எனக்கு தெரியும், அதே மாதிரி வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாம் எனக்கு தெரியும், இந்த விவரங்கள் தெரியும், தெரிஞ்சு வச்சுட்டுருக்க. சரி, சந்தோஷம், நல்ல விஷயம். அப்படி ஃபிங்கர் டிப்பில் வச்சுட்டுருக்க. இதனால் உனக்கு மோட்சம் வருமா? இதனால் உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு அமைதி ஏற்படுமா? இதனால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மை உண்டாகுமா? யோசிப்ப. ஸ்ரோதவ்யம் ஸ்ருதம், கேட்கவே. அதாவது இதுவரையிலும் கேட்டது. இப்போ தேகத்தை காட்டிலும் ஆத்மா வேறு, நித்திய கர்மா, நைமித்திக கர்மா, காமிய கர்மாக்கள் இருக்குது. இது எல்லாம் நம்ம பகவத் அர்ப்பணமாக பண்ணணும். அதை பண்ணினா மட்டும்தான் நமக்கு மோட்ச சித்தியானது ஏற்படும். அடடா, இத்தனை நாள் நாம் பழுதே பலகாலம் போயினவென்று அஞ்சி அழுதேன். இதுவரையிலும் பகவத்கீதையை இந்த மாதிரி நான் கவனிக்கவே இல்லையே, பகவத்கீதையில் இவ்வளோ உயர்ந்த பொருள் சொல்லப்பட்டிருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கவே இல்லையே, இதுவரையிலும் நான் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்காமலேயே இருந்துட்டனே அப்படின்னு இப்போ கேட்டதற்கு ஒரு நிர்வேதம்னு அர்த்தம், ஒரு வருத்தம், ஒரு வெறுப்பு. இனி கேட்கக்கூடியதுக்கு இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு வரணும். அது மட்டும் இல்லை, இப்போ பகவத்கீதையை சொன்னதுனால நிர்வேதம் மட்டும் இல்லை, பகவத்கீதையை தவிர்த்து தேவையில்லாத விஷயங்களை தெரிஞ்சுட்டேன்னு ஒரு நிர்வேதம் வரணுமே. நாம நமக்கு தேவையானதை தவிர்த்து தேவையில்லாததைத்தான் அதிகமாக தெரிந்து கொண்டிருக்கிறோம். சரிதானே? நமக்கு தேவையானவற்றை தவிர்த்து நமக்கு எது தேவையில்லையோ அதில் ஓவர் கான்சன்ட்ரேஷன் நாம் பண்ணிட்டு இருக்கோம். சரிதானே? அப்போ கேட்டதற்கும் நிர்வேதம் வருத்தம் உண்டாகணும். இனி கேட்க வேண்டியதற்கும் நமக்கு வருத்தம் உண்டாக வேண்டும். அர்ஜுனா, அப்படி ஒரு வருத்தம் உனக்கு உண்டாக போகிறது. சுவாமி தேசிகன் பரமபத சோபானம் என்பதான ஒரு நூல் அருளி செய்திருக்கார். பரமபத சோபானம், எவ்வளோ அழகு பாருங்க, பேரே பார்த்தீங்களா? சோபானம்னு அர்த்தம் படிக்கட்டு, ஸ்டெப்ஸு. பரமபத சோபானம். நம்ம பரமபதத்துக்கு போகணும்னா இந்த படியில் ஏறி போகணும். விரக்தி, நிர்வேத, விமோகம் அப்படின்றதாக சொல்லி வரிசையாக சொல்ல போகிறார். விரக்தி நிர்வேதம்னா என்ன, இதில் விரக்தி வைராக்கியம் எப்படி வரணும், நிர்வேதம் எப்படி வரணும், அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பு இந்த மாதிரி 9 ஸ்டெப்பு சொல்லியிருக்கார். பரமபத சோபானம். 1 படி, 2 படி, 3 படி, 4 படின்னு படிப்படியாக நாம் ஏறினோம்னா பரமபதம்ன்றதான மோட்ச சாம்ராஜ்யத்தை சுலபமாக நாம் அடையலாம். அதில் இந்த ஸ்ரோதவ்யஸ்ய ஸ்ருதஸ்ய நிர்வேதம் வியததிரிஷ்யதி, அந்த நிர்வேதத்தை பற்றி சொன்னாலும் இல்லையோ, இந்த ஸ்லோகத்தில் சொல்லிருக்காரோ இல்லையோ, நீ என்ன பண்ண போகிற, உனக்கு ஒரு நிர்வேதமானது ஏற்பட போகிறது அப்படின்னு அருளி செய்தார் இந்த ஸ்லோகத்தில். ததா கந்தாசி நிர்வேதம் ஸ்ரோதவ்யஸ்ய ஸ்ருதஸ்ய ச யதா தே மோககலிலம் புத்திஹி வியததிரிஷ்யதி. எப்போ கர்மயோகத்தினாலே உன்னுடைய புத்தியில் ஒரு விகாசம் ஏற்படுகிறதோ, இந்த புண்ணியபாப ரூபமான கர்மாக்களை கடக்கப் போகிறாயோ, சுகதுக்காதிகளை கடக்கப் போகிறாயோ, அப்பொழுது நீ ஸ்ரோதவ்யஸ்ய கேட்டதற்கும், ஸ்ரோதவ்யஸ்ய இனி கேட்கப் போவதற்கும், ஸ்ருதஸ்ய இதுவரையிலும் கேட்டதற்கும், நிர்வேதம் கந்தாசி ஒரு வருத்தத்தை அடையப் போகிறாய் அப்படின்னு சொன்னான். இந்த நிர்வேதத்துடைய லட்சணத்தை சுவாமி தேசிகன் என்ன பண்ணிருக்கார்? பரமபத சோபானம் என்னும் அற்புதமான கிரந்தத்தில் அருளி செய்கிறார். மறுத்தார் திருவுடன் மார்பில் தரித்தவன் வாசகத்தை மறுத்தார் மயக்கமும் மற்ற அதனால் வந்த நரகும் நிறுத்தார் பவத்தில் நெடுநாள் உழன்றமை கண்டு அதனால் வெறுத்து ஆரண நெறியே வெள்கியோட விரைவர்களே. மறுத்தார் திருவுடன் மார்பில் தரித்தவன்
வாசகத்தை மறுத்தார். ஸ்ரீவத்சம்ன்றதான மறு பெருமாளுக்கு இங்கே இருக்கும். மறுன்னு அர்த்தம். அந்த ஸ்ரீவத்சம்ன்றதான மறு பெருமாளுக்கு இங்கே கருப்பாக இருக்கும். தார்னு அர்த்தம் அழகான மாலை. வைஜெயந்தின்றதான வனமாலையை தரித்தவன். தார் திருவுடன், அங்கே பக்கத்தில் பிராட்டி, இங்கே நடுவில் அகலையில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கை பிராட்டி இங்கே நமக்கு சேவை சாதிக்கிறார் பெருமாள் திருமார்பில். கழுத்தில் வைஜெயந்தின்றதான வனமாலை பெருமாள் சூடி கொண்டிருக்கிறான். அதே மாதிரி ஸ்ரீவத்சம் என்பதான ஒரு மச்சம், ஒரு மறு பெருமாளுக்கு இந்த இடத்துல இருக்கு. மறு தார் திருவுடன் மார்பில் தரித்தவன் வாச்சகம். மாதவஹா மாதவ பாண்டவச்சைவ திவ்யௌ சங்கௌ பிரதத்பது. முதல் அத்தியாயத்தில் மாதவன் லக்ஷ்மி விசிஷ்டன், திருவுடன் மார்பில் தரித்தவன் மாதவஹா. திருவுடன் மார்பில் தரித்தவன் வாச்சகத்தை, வாச்சகம் இது கீதை, பகவத்கீதை, அவனுடைய முகாரவிந்தத்திலிருந்து பெரிய உயர்ந்த அமிர்தம் இது கீதாமிர்தம். மறுத்தார் திருவுடன் மார்பில் தரித்தவன் வாச்சகத்தை மறுத்தார். எம்பெருமானுடைய உயர்ந்த இந்த உபதேசத்தை மறுத்தார், மீறி நடத்தவர்கள். நான் பகவத்கீதை படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு இதெல்லாம் வேண்டாம். ஸ்ருதிஸ்மிருதிர் மமை வாக்கியான் பெருமாள் தவர். நான் சொன்ன வார்த்தை பிரமாணம், நான் சொன்ன வார்த்தை சாஸ்திரம், சட்டம், என் கட்டளையே சாசனம் அப்படின்னாலும் இல்லையோ, இந்த வார்த்தையை ஒருத்தன் மறுத்தானே ஆனால் அப்பேற்பட்டவன் யாரு? எனக்கு மீறினவன், எனக்கு துரோகத்தை பண்ணினவன். இப்படி மறுத்தார். மயக்கமும் மற்ற அதனால் வந்த மாநரகம். அவளுக்கு அஞ்ஞானம் ஏற்படுறது, மயக்கம் ஏற்படுறது, எந்த வழின்னு தெரியல, எந்த வழியில எப்படி நடக்கணும் தெரியல, அதனால் வந்த மாநரகு. இப்ப அஞ்ஞானம் ஏற்பட்டா பாபங்கள் தானே பண்ணுவோம். பாபத்தினால் நமக்கு என்ன உண்டாகும்? பெரிய நரகம் உண்டாகும். சொர்க்கத்துக்கு போனா சீக்கிரம் வந்துருவோம்னு நம்ம வருத்தப்படுறோமே, நரகத்துக்கு போனா சீக்கிரம் வரமாட்டோம்னு வருத்தப்படுவோம். அது விஷயம் புரிஞ்சுக்கோங்க. சொர்க்கத்துக்கு போனா சீக்கிரம் வந்துருவோம், நரகத்துக்கு போனா அவ்வளவு சீக்கிரம் வரமாட்டோம். ஏன்னா பண்ணிருக்கிற பாப்போம். சரிதானே? அவன் வாச்சகத்தை மறுத்தார். மயக்கம் மற்ற அதனால் வந்த மாநரகம் நிறுத்தார். இதை பார்க்கிறா யாரு? விவேகிகள், மகான்கள் பார்க்கிறா. ஐயோ, இவ்வளவு தூரம் பெருமாள் பகவத்கீதையில வருத்தப்பட்டு நமக்காக இவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்கான். கடைசியில் நாம் என்ன பண்ணிவிட்டோம்? அதை கண்டுக்காம காதலியே போட்டுக்காமல், எனக்கெல்லாம் பகவத்கீதை தெரியும், எனக்கெல்லாம் இதை பற்றி தெரியும் அப்படின்னு நாம் அலட்சியப்படுத்திட்டோமே, இது எவ்வளோ பெரிய தப்பு என்பதாக நினைத்து பவத்தில் நெடுநாள் உழன்றமை கண்டு. பவம்னா சம்சாரத்துக்கு பேர், இந்த பிரகிருதி, இந்த பிறப்பு. இங்கே பாருங்க, பிரகிருத்தினா பூமி மட்டும் இல்லை, பிரம்மலோகத்திலேருந்து ஆரம்பிச்சு எல்லாம் பிரகிருதி சம்பந்தம் தான். பிரம்ம புவனாலோகா புனராவர்த்தின ஒரு ஜுலன்னு பின்னாடி வரப்போகுது. பரமாத்மா கீதையில் சொல்ல போகிறான். பிரம்மாலோகத்திலேருந்து ஆரம்பித்து எல்லாம் திரும்பி வரக்கூடியதான இடம் தான் அது. அதெல்லாம் ஒன்றும் பெரிய சுவாரஸ்யமான இடம் இல்லை. அப்போ உழன்றமை கண்டு, பவத்தில் நெடுநாள் உழன்றமை கண்டு, இந்த சம்சாரத்தில் ரொம்ப நாள் துன்புற்றதை கண்டு, ஐயோ நாம் சரியாக புரிஞ்சுக்கல, பெருமாள் நமக்காக சொன்ன பகவத்கீதையின் தத்துவத்தை நாம் உணரவில்லை. இந்த பகவத்கீதையில் பெருமாள் நமக்கு எவ்வளோ உத்தமமான விஷயங்களை உபதேசம் பண்ணியிருக்கான். இப்போ நமக்கு என்ன வரணும்? நிர்வேதம் வரணும். நிர்வேதம் ஒரு வெறுப்பு. சீ, எவ்வளவு நாள் ஆவியே அமுதே என்று அவரவர் பனைமுலை துணையாக பாவியேன் உணராது எழுந்தேன். திருமங்கை ஆழ்வார் பேசுவார். சூதனாய் கள்வனாய் தூர்த்தரோடு இசைந்த காலம் மாதரார் கடைக்கண் என்னும் வலையுள் பட்டு அழுந்துவேனைன்னு சாதிப்பார். தாயே தந்தையே தாரமே கிளை மக்களே என்று நோயே பட்டொழிந்தேன் என்று தாய் தந்தை தாரம்னு அதுலேயே புத்தி போயிட்டு இருக்கே தவிர்த்து எம்பெருமான விட்டுட்டோம். இப்படி தாங்கள் நடந்ததை பார்த்து நிறுத்தார். பவத்தில் நெடுநாள் உழன்றமை கண்டு அதனால் வெறுத்து அவர்களுக்கு ஒரு நிர்வேதமானது ஏற்பட்டு வெள்கியோட ஆரண நெறியே விரைவர்களே. உடனே என்ன பண்ணுவா? வைதிகமான மார்க்கம், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மார்க்கம், அதுலேயும் குறிப்பாக என்ன? பகவத்கீதையினுடைய வழி, கீதையின் பாதை, கீதை காட்டும் பாதை, அந்த வழி என் வழி தனி வழின்னு சில பேர் சொல்கிறாளே, நாம் அதெல்லாம் ரசிக்கிறோமே. அப்படி இல்லை. இது என்னது? ஆரண நூல் வழி செவ்வை, வேதத்தை
வேதத்தின் சுவைப்பயன் யாரு? பார்த்தசாரதி. அதனால அந்த வழியில்தான் நாங்கள் நடக்கணும், அந்த வழியில்தான் போகணும் என்பதாக நினைப்பார்கள். இப்போ நீ என்ன பண்ணணும் அர்ஜுனா? ஸ்ரோதவ்யஸ்ய ஸ்ருதஸ்ய ச ததா கந்தாசி நிர்வேதம் ஸ்ரோதவ்யஸ்ய ஸ்ருதஸ்ய ச. அச்சோ இத்தனை நாள் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கல பத்தியா? அச்சோ இத்தனை நாள் இந்த விஷயத்தை நாம் கவனிக்காமல் இருந்துட்டோமே, எவ்வளோ அபூர்வம். கீதையா இது? என்னமோ கீதைன்னு யாரோ ஏதோ சொல்லிட்டு இருக்கான்னு பேசாமல் இருந்துட்டோமே தவிர்த்து, கீதைக்கு இவ்வளோ மகாத்மியம், கீதைக்கு இவ்வளோ மேன்மை, கீதைக்கு இவ்வளோ பெருமைகள்லாம் உண்டுன்றதை நான் நினச்சி கூட பார்க்காம இருந்துட்டேனே, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு அப்போ தான் நினச்சி பார்ப்பாய். அப்போ தான் அதை பற்றி நான் நினச்சிப்பேன். ஆகையால் தர்மேன பாபம் அபனுததி. தர்மம்னா ஒருத்தருக்கு 10 ரூபா நாம் கொடுக்குறோமே, அது தர்மம் இல்லை. அப்போ தர்மம்னா அர்த்தம் அப்படின்னு கேட்டால், தர்மம்னா பலனில் ஆசை இல்லாமல் நம்முடைய கர்மாக்களை விடாமல் செய்து வருவது இருக்கு இல்லையா, அதற்குத்தான் தர்மம் என்பதாக பெயர். தர்மேன பாபம் அபனுததி. இப்போ பயனில் விருப்பம் இல்லாமல் பகவத் கைங்கரியமாக செய்யக்கூடிய கர்மாக்களினாலே பகவானுக்கு பிரீத்தி உண்டாகிறது. அந்த பிரீத்தியினாலே பாபங்கள் நசிக்கின்றன. இப்ப நமக்கு தேகமே ஆத்மா, அதாவது ஆத்மா தேகத்தை காட்டிலும் வேறுபட்டது அல்ல, தேகமே ஆத்மான்றதான எண்ணம் உண்டானதுக்கு காரணம் என்ன? நம்முடைய பாபம். அப்ப காரணம்னு அர்த்தம், காரணம்னு அர்த்தம் ரீசன். அந்த ரீசன் என்ன? தேகமே ஆத்மா நம்ம நினைச்சு மறுகிறதுக்கு காரணம் என்ன? நம்முடைய பாபம். அப்ப காரியம், அப்படி நம்முடைய பாபம்ன்றது காரணம். அந்த பாபத்தினாலே உண்டான காரியம் என்ன? இப்ப நாம தேகத்தை ஆத்மாவா கொண்டாடிட்டு இருக்கோமோ இல்லையோ, சுதந்திராத்ம பிரமம், பரமாத்மாவிற்கும் நமக்கும் பகவானுக்கும் நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இதான் மோகம், கலக்கம். புரியுதா? இதெல்லாம் ஏற்படுறது, இதெல்லாம் விலகணும், இதெல்லாம் நம்மளை விட்டு நீங்கணும். அப்ப நம்ம விட்டு நீங்கினால்தான் அத்தியல்பமான பலன்களில் இதுவரையிலும் நமக்கு இருந்த ஆசை என்பது நீங்கும். அதை புரிஞ்சுக்கணும். அத்தியல்பமான பலன்களில் இதுவரையிலும் நமக்கு இருந்த ஆசையானது நீங்கும். ஆழ்வார் சாதிக்கிறார், பழுதே பல காலம் போயினவென்று அஞ்சி அழுதேன், அரவணை மேல் கண்டு தொழுதேன். ஐயோ அஹோமே மகதீயாதா நிஷ்பலா ஜென்ம சந்ததிஹி. ஐயோ எத்தனை காலங்கள் போயிடுத்து எனக்கு, எத்தனை 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 காலங்கள்னு அர்த்தம். நேற்று இன்று சேர்த்து வைத்த காலங்கள் இல்லை சுவாமி, ஜென்ம ஜென்மாந்திரமா. அஹோமே மகதீயாதா, எத்தனை கல்ப கோட்டி காலங்கள் என்னுடைய வாழ்க்கையை நான் வீணடிச்சுட்டேன். இப்பதானே பகவத்கீதை கேட்க ஆரம்பிச்சிருக்கோம், இப்பதானே பகவத்கீதை புரிய ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கூட புரிஞ்சு கொடுத்ததும் இல்லை. ஆனா இப்ப பகவத்கீதை எடுத்து படிக்க ஆரம்பிச்சோன்னா நமக்கு அதுல வேற சந்தோஷம் வந்துடுறது. எனக்கு கீதை புரிஞ்சு கொடுத்துன்னு துள்ளி கூட நம்ம கிட்ட இந்த அகங்காரம் தலை தூக்கக்கூடாது. நான் பண்ணுறேன், என்னால் தான் பண்ண முடியும், எனக்கு மட்டும்தான் இது சாத்தியம், எனக்கு மட்டும்தான் இது தெரியும் அப்படின்னு நான் எண்ணம்ன்றது இருக்கே, அதை காட்டிலும் என்ன ஒரு கொடுமை எதுவுமே கிடையாது. இப்போ இதெல்லாம் நாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஒன்று பாருங்க, மனுஷனுக்கு ஞாபகம் மறதின்றது ஒரு பெரிய மருந்து. ஏன்னா எத்தனையோ விஷயங்கள் நமக்கு நடக்கிறது, அன்றாட சம்பவங்கள், அதெல்லாம் மைண்டில் போட்டுட்டோம்னா மைண்ட் எவ்வளோ டிஸ்ட்ராக்ட் ஆகும். இப்போ இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. இந்த உபன்யாசம் கேட்டுட்டு இருக்கோம், பகவத்கீதை கேட்குறோம். பகவத்கீதை கேட்கும் பொழுது நமக்கு எதெல்லாம் ஞாபகம் வரணும்னு ஆசைப்படுறோமோ, இதை இப்போ சொல்லச்சே இது ரொம்ப சூப்பரான விஷயம் இல்லை, இதை நம்ம இந்த ஆங்கிள் யோசிக்கவே இல்லை, ரைட், இதை நம்ம யோசிச்சு வச்சுப்போம், இந்த உபன்யாசம் முடிஞ்ச மறுபடியும் அதை யோசிப்போம்னு. உபன்யாசம் முடிஞ்ச உடனே யோசிக்கிறதுக்கு மறந்து போய்டுறோம். ஒருவேளை யோசிக்க ஆரம்பித்தாலும் என்னமோ சொன்னாரு, ஏதோ ஒரு நல்ல விஷயம் சொன்னாரு, என்ன விஷயம் சொன்னாரு அப்படின்னு அதையே தேடிட்டு இருப்போம். அதெல்லாம் விட்டுடுங்க. உபயுக்தேஷு வைஷத்தியம்னு வேறு சுவாமி தேசிகன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிறேன்றதுல நமக்கு என்ன பெரிய பெருமை இருக்க முடியும்? இந்த உலகத்தில் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு,
எத்தனையோ சம்பவங்கள் நடக்கிறது. இது எல்லாத்த பற்றின அறிவனை அடைவதனால ஒரு கின்னஸ் சர்டிஃபிகேட் கொடுப்பாளா? சரி, சந்தோஷம், ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பா. 2 நாள் பேப்பரில் போடுவாளா? 4 நாள் டிவியில் இன்டர்வியூ எடுப்பாளா? அதுக்கு மேலே நமக்கு என்ன பெரிய பெருமை வந்துட போகிறது? அதனால் நமக்கு என்ன வாழ்க்கையில் சாதிச்சிட்டோம், இதனால் மோட்சம் கிடச்சிருன்றது நமக்கு கேரண்டி உண்டா? மோட்சத்தினுடையதான பிராப்தி நமக்கு சித்திக்குமா? கிடைக்காது. இதெல்லாம் 10 பைசாக்கு நமக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயங்கள். எதுக்குமே இது பிரயோஜனம் இல்லாத விஷயங்கள். யதா தே மோககலிலம் புத்திஹி வியததிரிஷ்யதி ததா கந்தாசி நிர்வேதம் ஸ்ரோதவ்யஸ்ய ஸ்ருதஸ்ய ச. வெறும் பகவத்கீதை படித்தல் என்பது போதாது, கர்மானுஷ்டானம் என்பது வேணும். கர்மானுஷ்டானத்தை செய்தால் மட்டும்தான் பக்தி யோகத்தை செய்ய முடியும். பக்தி யோகத்தை செய்தால் மட்டும்தான் மோட்சத்தை அடைய முடியும். இல்ல மாட்ட முடியாது, அது அவாவாளுடைய சௌகரியம். அவரவர்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அந்த காரியத்தை பண்ணிட வேண்டியதுதான். வேற என்ன நம்ம சொல்ல முடியும்? வேற எப்படி நம்ம இதை பத்தி விசாரம் பண்றது? இல்லையா? கர்மானுஷ்டானத்துல கிரமமா அது பற்றுக்கு காரணமான அஜ்ஞானம்ன்றதான அழுக்கை எப்பொழுது அது கடக்கிறதோ, யதா தே மோககலிலம் புத்திஹி வியததிரிஷ்யதி ததா, அப்பொழுதுதான் இதுவரையிலும் பற்றுதலோடு கேட்டதான விஷயங்களுடைய பலன் இனி கேட்கக்கூடியது. பரத்வாஜன் ஒரு மகரிஷி தான். நமக்கு எல்லாம் தெரியும் நம்ம நினச்சிக்கிறோம். கற்றது கைமண் அளவு, கல்லாறுது மலை அளவுன்னு ஒரு பழமொழி சொல்லுவா. பரத்வாஜன் ஒரு மகரிஷி. அவர் இந்திரனை குறித்து தபஸ் பண்ணார். இந்திரன் பிரத்யட்சமானான். என்ன வேணுனார்? எனக்கு ஒரு 100 வயசு எக்ஸ்ட்ரா வேணுனார். சரின்னு இந்திரன் கொடுத்தான். மறுபடியும் 100 வருஷம் கழிச்சு மறுபடியும் தபஸ் பண்ணார். இந்திரன் வந்தான். என்ன வேணுனார்? மறுபடியும் 100 வயசு வேணும்னா சரின்னு கொடுத்தான். 3வது தடவையும் பரத்வாஜர் இந்திரனை குறித்து தபஸ் பண்ணார். 3வது தடவை இந்திரன் வந்தான். என்ன வேணுனார்? எனக்கு மறுபடியும் 100 வயசு வேணும்னா கொடுத்துட்டான். 3 தடவை தபஸ் பண்ணார் சுவாமி. 300 வருஷம் அவருக்கு ஆயுள் எக்ஸ்டென்ஷன், ஆயுள் நீட்டிப்பு. அது ஆச்சு. அடுத்தது என்ன? மறுபடியும் தபஸ் பண்ணான். இந்திரன் வந்தான். எனக்கு மீண்டும் 100 வருஷம் வேணும். இந்திரன் கேட்டால் என்னையா பண்ணிட்டு இருக்க நீர்? ஒவ்வொரு தடவை கூப்பிட்ற 100 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போயிட்டு இருக்க. என்னதான் பண்ணுறேன் நீர்? வேதாத்தியனம் பண்ணுறேன். என்ன விஷயம்? இல்லை வேதத்தில்னா பூர்ணமாக தெரிஞ்சுக்கணும், வேதத்துடைய அர்த்த விசேஷங்களை தெரிஞ்சுக்கணும், வேதத்தை பூர்ணமாக அத்தியனம் பண்ணி முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒவ்வொரு தடவை 100 வருஷத்தில் வேதத்தை அத்தியனம் பண்ணணும் போயிட்டே இருக்கா. நான் வேற முடிய மாட்டேன்றதுன்னு. அப்போ இந்திரன் என்ன பண்ணான்? 3 மலையை காண்பிச்சான். அங்கே 3 மலை இருந்தது. அந்த 3 மலையிலிருந்து ஒரு பிடி மண்ணை எடுத்து அவர் கையில் காமிச்சான், அவர் கண்ணில் காமிச்சான் பரத்வாஜர்கிட்ட. சுவாமி பரத்வாஜரே, உம்முடைய 300 வருஷ ஆயுசுல, அதுவும் நம்மள மாதிரி இல்லை, 24/7 அவர் வேதாத்தியனம் பண்ணினவர். நம்மள மாதிரி இல்லை, 24/7 வேதாத்தியனம் பண்ணினீரே. 300 வருஷம் உம்முடைய ஆயுளில் நீர் செய்த வேதாத்தியனம் இவ்வளவுதான். கற்றது கைமண் அளவு, கல்லாதது மலை அளவு. இன்னும் என்ன இருக்கு? நீர் வேதாத்தியனம் பண்ணி முடிக்க வேண்டியது 3 மலை. உம்ம ஜென்மால எத்தனை ஜென்மா எடுக்க முடியும்? எவ்வளவு வரம் வாங்க முடியும்? எத்தனை தடவை நீ எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியும்? என்ன பண்ணினாலும் அது சித்திக்காது. அதான் சுவாரஸ்யம். கற்றது கைமண் அளவு, கல்லாத மலை அளவு. ஆகையால் நாம் ஏதோ தெரிஞ்சுட்டோம், நமக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு, நமக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுட்டு நினச்சிக்காதீங்க. நிர்வேதப்படுங்க, வருத்தப்படணும். விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்போ கேட்கச்சே நமக்கு புரியறது, அதுக்கப்புறம் புரியலை, மேலே நாம் நம்முடைய அனுஷ்டானத்தில் கொண்டு வரணும் என்பதாக ஸ்ரோதவ்யஸ்ய ஸ்ருதஸ்ய ச என்பதாக இந்த ஸ்லோகத்தை பரமாத்மா முடிகிறான். யதா தே மோககலிலம் புத்திர்வியததிரிஷ்யதி ததா கந்தாசி நிர்வேதம் ஸ்ரோதவ்யஸ்ய ஸ்ருதஸ்ய ச. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இதுவரை அனந்தபத்மநாபாச்சாரியார் சுவாமிகளுடைய பகவத்கீதை மகாத்மியத்தை பற்றி தெரிந்து கொண்டோம். இப்போது நாம் அனைவரும் அந்த ஸ்லோகங்களை பாராயணம் செய்யலாம். யதா தே மோககலிலம் யதா தே மோககலிலம் புத்திர்வ்யதிதரிஷ்யதி புத்திர்வ்யதிதரிஷ்யதி ததா கந்தாசி நிர்வேதம் ததா கந்தாசி நிர்வேதம் ஸ்ரோதௌ யஸ்ய ஸ்ருதஸ்ய ச ஸ்ரோதௌ யஸ்ய ஸ்ருதஸ்ய ச. இப்பொழுது நாம் அனைவரும்
இந்த ஸ்லோகங்களை சேர்ந்து பாராயணம் செய்வோமா? यदा ते मोहकलिलं बुद्धिर्व्यतितरिष्यति तदा गन्तासि निर्वेदं श्रोतव्यस्य श्रुतस्य च. இதன் பிறகு கலவு கேசவ கீர்த்தனாத் என்று சொன்ன பிரகாரம் இந்த கலியுகத்தில் பகவானை அடைவதற்கு நாம சங்கீர்த்தனமே சுலபமான மார்க்கமாக உபதேசிக்கப்பட்டுள்ளது. ஆதலால் இப்பொழுது நாம் அனைவரும் நாம சங்கீர்த்தனத்தை கேட்கலாம். राधा कृष्ण कुंज विहार लाल की जय. राधा रसिक वर रास विहार. 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 राधा कृष्ण 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 राधा रसिक वर रस विहार. राधा रसिक वर रस विहार. राधा कृष्ण 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 मोहन मुरली गान विलोला. मोहन मुरली गान विलोला. मोहन मुरली गान विलोला. मोहन मुरली गान विलोला. राधा कृष्ण 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 राधा कृष्ण
कृष्ण कुंज विहार लाल की जय. இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதாவது அக்ஷரதோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு க்ஷமா பிரார்த்தனை நாம் அனைவரும் செய்வோம். क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते. अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மங்களம் श्रियकान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. மீண்டும் நாளை இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய.
अनाथो दनाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।